மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு குத்தாலம் மற்றும் கொள்ளிடம் ஆகிய வட்டார பகுதிகளில் தீவிர தொழுநோய் கண்டுபிடிப்பு இயக்கம் நடைபெற்றது. இவ்வியக்கத்தில் சுகாதார பணியாளர்களும் தன்னார்வலர்களும் வீடு வீடாக சென்று அனைவருக்கும் தொழுநோய் பரிசோதனை மேற்கொண்டனர். மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் அனைவரும் தொழுநோய் பரிசோதனை மேற்கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் சங்கமம் கலை விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த பல்வேறு கிராமிய இசை கலைஞர்களின் நாட்டிய நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நையாண்டி மேளத்துடன் கரகாட்ட நிகழ்ச்சி, சிலம்பாட்ட நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது. மயிலாடுதுறை வழியாக மேற்கு வங்க மாநிலம் செல்லும் புதிய அம்ரித் பாரத் ரயிலுக்கு மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ரயில் ஓட்டுநர் மற்றும் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தமிழ்நாட்டின் நாகர்கோவிலில் இருந்து மேற்கு வங்க மாநிலம் வரையில் புதிய அம்ரித் பாரத் ரயில் துவங்கி வைக்கப்பட்டது. நாகர்கோவில், மதுரை, திருச்சி, தஞ்சை, மயிலாடுதுறை வழியாக இந்த ரயில் மேற்குவங்க மாநிலத்திற்கு செல்கிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் கடைகோடி பகுதி, வடகிழக்கு பகுதிகளுடன் ரயில் மூலம் நேரடியாக இணைக்கப்படுகிறது. 14 முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளுடன் இயங்கும் இந்த ரயில் மூலம் ஏழை எளிய மக்கள் மிகவும் பயன்பெறுவர். நாகர்கோவிலிருந்து கிளம்பிய ரயில் மயிலாடுதுறைக்கு வருகை புரிந்து இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ரயிலுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரயில் ரோகோ பைலட் மற்றும் ரயில் பயணிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். தோட்டக்கலைத்துறை சார்பில் மாற்றுப் பயிர் சாகுபடி, காய்கறி பயிர் சாகுபடி குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி கருத்தரங்கை துவங்கி வைத்தார். வேளாண்மைத்துறை இணை இயக்குநர் விஜயராகவன் மற்றும் வேளாண்மை கல்லூரி பேராசிரியர்கள் பங்கேற்று காய்கறி சாகுபடிகள், உயர் தொழில்நுட்பங்கள், உர வேளாண்மை, பூச்சி நோய் மேலாண்மை, தோட்டக்கலைத்துறை திட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தனர். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு மோட்டார் வாகன ஆய்வுத்துறை சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு, சாலை விதிகள் விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் வாகன ஓட்டிகள் முதல் உதவி குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உடல்நலம் பேணுவது, அவசர நிலையின் பொழுது எவ்வாறு முதல் உதவி செய்வது என்பது பற்றி விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து வாகன ஓட்டுநர்களுக்கு கண் பரிசோதனை உள்ளிட்ட உடல் பரிசோதனைகள் செய்யப்பட்டது. நூற்றுக்கணக்கான வாகன ஓட்டுநர்கள் இதில் பங்கேற்று பயன்பெற்றனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்க உள்ள நிலையில் தேர்தலில் 100% வாக்களிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மயிலாடுதுறையில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நான் நிச்சயம் வாக்களிப்பேன் என்ற வாசகத்துடன் கூடிய கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி துவங்கி வைத்தார். தொடர்ந்து தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை அவர் மயிலாடுதுறை தாலுகா அலுவலகத்தில் இருந்து துவங்கி வைத்தார். விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை கையில் ஏந்தியபடி மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். முன்னதாக தேர்தல் விழிப்புணர்வு குறித்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை நகராட்சி தர்மை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையம் நடத்தும் மாபெரும் இலவச ஆயுஷ் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் அனுபவம் வாய்ந்த இயற்கை மருத்துவர், சித்த மருத்துவர், ஹோமியோபதி மற்றும் வர்மா நிபுணர்கள் பங்கேற்று சர்க்கரை நோய், நரம்பு பிரச்சனை, உடல் பருமன், வாதம், எலும்பு தேய்மானம், அஜீரண கோளாறு, மூட்டு வலி, கழுத்து, இடுப்பு, கால் வலிகள், நுரையீரல் பிரச்சனைகள், பெண்களுக்கான ஹார்மோன் பிரச்சனைகள், முடி கொட்டுதல், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளித்தனர். இதில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு மயிலாடுதுறை தியாகி நாராயணசாமி நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் குடற்புழு நீக்க மாத்திரைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதன் மூலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1 வயது முதல் 19 வயது வரை உடைய 2,14,223 குழந்தைகளுக்கும், 20 வயது முதல் 30 வயது உடைய 50,357 மகளிர் என மொத்தம் 2,64,580 பேருக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டது.